புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? எட தம்பி, வந்துட்டியே? ஓம் ஐயா, இந்த புதினம் இன்றைக்கு மட்டுமோ ஐயா, அல்லது ஒவ்வொரு நாளும் இதுக்கே? ஓமடா தம்பி, இன்றைக்கு மட்டுமில்லையடா, ஒவ்வொரு நாளும் இலங்கை நேரம் 7 மணிக்கு உந்த சிஎன்எச்ஆர் சென்ற பொடியின்ற யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகுதடா. அதை கேட்டு ஜாழ்ப்பாணத்து புதினத்தை அறியுங்கோ. அதோட நின்று விடாம சார்ல்ஸ் பொடியின்ற சேனலை ஏதோ அந்த சப்ஸ்கிரைஸ் பண்ணி ஆதரவு கொடுங்க. சரி சரி, புதினத்துக்கு வாரேன். அற்பனுக்கு பவுசு வந்தா ஆரை கண்டாலும் அப்ப கோப்பை எண்டுவானா. அப்படி ஒரு எம்பி மீடியாக்காரருக்கு அப்ப கோப்பை பட்டம் கொடுக்க வெளிக்கிட்டு கடைசியில தானே அப்ப கோப்பையா மாறியிருக்கிறார். திசை காட்டி அமைச்சர்மாரெல்லாம் இப்ப வடக்குக்கு படையெடுத்தபடி இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆறு ஒரு அமைச்சர் இஞ்ச வாரது, ஏதோ திட்டங்களை அறிவிக்கிறதும், ஏற்கனவே முந்தின அரசாங்கம் செய்த வேலை திட்டங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கிறதும் என்று ஒரே பரபரப்புத்தான். இதுக்கு இந்த அமைச்சர்மாரின் வருகை என்றது எங்களுக்கு ஏன் திசை காட்டிக்காரர் ஆளவட்டம் குடையெல்லாம் பிடிக்கணும் என்றதும் சனத்துக்கு தெரியும். உள்ளூராட்சி எலெக்ஷன் முடியும் வரைக்கும் இப்படி அமைச்சர்மாரின் படையெடுப்புக்கும் அவை என்ற வாக்குறுதி மழைக்கும் பஞ்சம் இருக்காது. அப்படித்தான் கிட்டடியில வெளிசக்தி அமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கு வந்தவர். அப்போ ஒரு நிகழ்வில் 24 மணித்தியாலமும் இஞ்ச கரண்ட் கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லி முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே பவர் கட் ஆகி அங்க ஒரே செலப்பு. அமைச்சர் என்ற வாய் முகூர்த்தம் இப்படியா போட்டுது என்று எல்லாரும் கதைச்சு கொண்டிருக்க மீடியாக்காரர் இதை பற்றி தங்கட பேஸ்புக்ல போட்டிருக்கணும். உடனே அங்க நின்ற திசை காட்டுகின்ற இளம் எம்பி ஒரு ஆள் பேஸ்புக்கை பார்த்துட்டு மீடியாக்காரர்கிட்ட வந்திருக்கிறார். நீங்கள் என்ன அப்ப கோப்பையோ ஆரோ வேணுமெண்டே ரிப் சுவிட்சை போட்டு கரண்டை நிப்பாட்டினதுக்கு இப்படி அப்ப கோப்பை மாதிரி எழுதி இருக்கிறீர்கள் என்று எரிஞ்சு விழுந்துட்டு போயிருக்கிறார். ஆள் ஏற்கனவே மின்சார சபையில வேலை செய்ததால அந்த எம்பி சொல்லுறதுலையும் விஷயம் இருக்குமோ, ஆரோ விஷமியெல்லாம் இப்படி ரிப் சுவிட்சை போட்டு கரண்டை நிப்பாட்டி விளையாட்டு காட்டினமோ என்று அங்க நின்றவையும் நினைச்சிருக்கணும். கொஞ்ச நேரத்தால அதே எம்பி தலையை தொங்க போட்டு கொண்டு அதே மீடியாக்காரர்கிட்ட வந்திருக்கிற தம்பியாக்கள், சொரியடா, அது உண்மையாவே பவர் கட் தானா? அமைச்சர் இப்படி 24 மணித்தியால கரண்டை பற்றி சொன்னதால யாரோ வேணுமெண்டு இப்படி செய்திட்டாங்க என்று நான் நினைச்சிட்டேன். நான் சொன்னதை மனசுல வச்சிருக்காதேங்கோ என்று ஆள் ஐஸ் வைக்க வெளிக்கிட்டு இருக்கு என்றாலும் கடைசியா அப்ப கோப்பையானதுதான் பரிதாபம் கண்டு எழும். நன்றி. உதயன் கட்சி.